வந்தா மீட்டிங் ஒன்று வைக்கிறாரு. மீட்டிங் வைக்கிறாரு. மற்றவங்க சத்தம் போட கொஞ்சம் இருங்க. உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க. 20 கிலோ 22 கிலோ தான் எடுக்க சொல்கிறாரு. இல்லைன்னா எங்களுக்கு அரப்பி இறங்குறாரு. 1750 ரூபா சம்பளம் போட்டாலும் எங்களுக்கு ரொம்ப இம்சையாக தான் இருக்குது. ராத்த பிரச்சனை வேறு. ராத்திலும் கூடுதலாக வெட்டுறாங்க. கேட்டால் ஸ்டோரில் ராத்த திணைக்கில தான் வெட்டணும். 1 கிலோவுக்கு தான் எங்களுக்கு ராத்த வெட்டணும். இப்படி தான் மழை நேரத்தில் 2 கிலோ வெட்டுறாங்கன்னு சொல்கிறா நாங்கள் ஒத்துக்குறோம். ஆனால் 4 மணி வரைக்கும் எங்களுக்கு வேலை வாங்குறாங்க. டைமுக்கு இப்படி தான் பிரச்சனைன்னு சொன்னாக்கா எங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை வேறு. எங்களுக்கு தேத்தினி ஒன்று கொடுத்துக்குறாங்க. அந்த கஷாயத்தை குடிச்சு கொடுத்தா நாங்கள் இந்த பாடுபடுறோம். அதனால எங்களுக்கு 4 மணி வேலையும் வேணாம். நாங்கள் குறைதான் 2 மணிக்கு ஆளுக கேட்டதுக்கும் சொல்லிவிட்டாங்க. 4 மணி வேலை தான் நாங்கள் போகிறோன்ட்டு. அப்போ எதையும் துறை கேட்டால் மலையில் வந்தால் துறை ஓவராக சத்தம் போட்டுக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாரு. இப்போ பழையபடி சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னு சொல்லி சுதந்திரமான வேலை நாங்கள் செய்யலை. பழையபடி அதே வெள்ளைக்கார ஆட்சி மாதிரி எங்களை அடிமைப்படுத்தி தான் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. இத்தனை 8 மணிக்குனா 8 மணிக்கு வரணும். 3 மணினா 3:30 மணிங்கிற நேரத்தில் 4 மணிக்கு தான் மலையை விட்டு இறக்குறாங்க. அதுக்கு முன்னுக்கு இறக்குறதில்ல. புள்ளக்காரால் போகிறதா இருந்தாலும் அவங்களும் 20 கிலோ 22 கிலோ எடுத்து வச்சா தான் புள்ளக்காரால் அனுப்புகிறாங்க. இல்லாட்டி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. மறுநாள் அதுக்கு குறவாக எடுத்து வச்சா அரை பேர் போடுறாங்க. இல்லாட்டி புள்ளக்காரால் போகிறதுக்கு கேட்டாலும் நீங்கள் 20 கிலோ எடுத்தால் போங்க, இல்லாட்டி நின்றுங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இந்த ஆரையில் வந்தால் ஒரு 2 நாளைக்கு ஆளுங்களுக்கு 4 மணிக்கு வேலைனால பனிஸ் 2 நாளே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நிற்பாட்டிடுறாங்க. அந்த சாயம் பிளேன்ட்டி மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதுவும் ஆளுங்க கட்டாயப்படுத்தி கேட்டால் தான் கொடுக்குறாங்க. ஆர்ஐ நிறுவனங்கிறது வந்து ஸ்டேட்டில் ஆளுங்களுக்கு வந்து இருக்க பிரச்சனையை பேசுகிறதுக்காக தான் இருக்குது. அந்த ஆர்ஐ நிறுவனம் வர்றதுக்கு ஒரு கிழமை இருக்க ரோட்லாம் துப்புரவு பண்ணுறாங்க. தேவைப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லாம் செய்கிறாங்க. அந்த ஆர்ஐ நிறுவனம் வரையெல்லாம் ஆளுங்களை கூப்பிட்டு மீட்டிங்னு வச்சு எங்கள் நிர்வாகத்தில் நடக்கிற எந்த ஒரு தவறையுமே ஆர்ஐக்கு தெரியப்படுத்த வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. எந்த விஷயமும் சொல்லக்கூடாது. மழை நேரத்தில் ராத்த 2 கிலோ தான் பிடிக்கிறோம். வெயில் நேரத்தில் 1 கிலோ பிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்தபடி ராத்தப்பட்டு வெட்டுறதில்லை. யாருக்கும் கூடுதலாக தான் வெட்டுறாங்க. இப்போ நாங்கள் இது இந்த மீடியாவுக்கு தெரியப்படுத்தினாலும் நாளைக்கு நாங்கள் மீடியாவில் கதைச்சி 4-5 பேருக்கும் கூட சில வேளை நிர்வாகத்தினால எங்களுக்கு நாளைக்கு கட்டாய நிர்வாகம் எதுவும் செய்யப்படும். புள்ளக்காரால் அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. ராத்த பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. சில வேளை எங்களுக்கு வேலை நிப்பாட்டுறதுக்கான இது இருக்குது. இது என்னன்னா அந்த லேபர் கோட்டுங்கிறது வந்து நமக்காக நம்ம உரிமையை நம்ம தாங்க போய் கேட்கணும். அங்கே நம்ம நான் சும்மா நிறைய சொல்லணும். அங்கே போயிருந்தோம்னா இன்னும் நீங்கள் நிறைய பிரச்சனை இருக்குது. உங்களோட அடிப்படை இல்லை இல்லை இப்போ estima dopo giocare. Manager dopo i ragazzi non so. Cobarda non è stato என்ன பாக்குறீங்க? அண்டால பிடிச்சோ என்ன பாக்குறீங்க? சொல்லுங்க.